சூர்யா 4 பேர் பேசினதையும் கேட்டீங்க. ஒரு பக்கம் மொழிக் கொள்கை சார்ந்த அரசியல், இன்னொரு பக்கம் தொகுதி மறுவரையறை சார்ந்த அரசியல். சரவண பெருமாள் ஒரு வார்த்தையை கூட சொன்னார். 2026 எலெக்ஷனை வச்சுட்டு தான் திமுக இதை முன்னெடுக்குது அப்படின்னு வைத்தார். திமுக 2026 அரசியலை வைத்து முன்னெடுக்குது அப்படின்னா இதோடைய நோக்கம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன் அதை தமிழ்நாட்டுக்குள்ள பண்ணாம எல்லா இடத்துக்கும் ஒரு கூட்டுக்குழுவை அமைக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, எதுக்காக அமைக்கிறீங்க? ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் 4 பேர் பேசினதை கேட்டுட்டு மகிழ்ச்சி. விருது பெற்ற உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேடம். நன்றி சார். இப்போ கேள்வி நல்ல நல்ல கேள்வின்னு இவர் உங்களை பாராட்டிக்கிட்டே இருந்தார். ஆனால் பதிலை ஏதாவது புரிகிற மாதிரி சொல்லுவாருன்னு நானும் பக்கத்தில் உட்காந்து பார்த்தேன். நல்லா தான் பேசலான்னு வந்தேன். அண்ணன் குழப்பில் இப்போ என்ன பேசுகிறதுன்னு தெரியாத அளவுக்கு ஆக்கிட்டார் நந்தகுமார். மக்களுக்கு விழிப்புணர்வு வரும்னாரு. பக்கத்தில் இருக்க எனக்கு உள்ளது விழிப்புணர்வும் போச்சு. அந்த அளவுக்கு என்னையும் குழப்பி உட்கார வச்சுருக்காரு. நான் என்ன திரும்பி தெளிவாக கேட்குறோம், தலைப்பை ஒட்டி அழகாக போவோம். இன்றைக்கி அமித்ஷா எவ்வளோ அழகாக நம்ம மேலே இருக்க அக்கறையில் தமிழ் கற்றுக்கணும், நம்ம மேலே இருக்க அக்கறையில், தமிழ் மேலே இருக்க அக்கறையில், தமிழன் மேலே இருக்கிற அக்கறையில் எவ்வளோ பெரிய மொழி உணர்வோடு இன உணர்வோடு இதெல்லாம் கடந்து இன்றைக்கி நமக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காருன்னு அருமையான தலைப்பு. நல்ல ஒரு அருமையான உள்துறை அமைச்சர் மேடம். ஏன்னா அவர் எங்கே போனாலும் ஒன்று மொழி வெறியை தூண்டுவார், 2வது இன வெறியை தூண்டுவார், மத வெறியை தூண்டுவார். இந்த 3ம் அவருக்கு பிடிச்ச ஒன்று. ஏன்னா அப்போ தான் இந்தியாவில் அவங்க பண்ணுற தப்பு வெளியே தெரியாமல் இல்லையா, அவர் இது எல்லாத்தையும் அவர் தான் தூண்டுறாரு அப்படிங்கிற. நான் இன்னொன்றுக்கும் உதாரணம் சொல்லுவேன். இப்போ இவருக்கு ஏன் தமிழ் மேலே இவ்வளோ பெரிய அக்கறையும் உணர்வும் வந்தது? இப்போ இங்கே இருக்கிறவனை ஏதாவது சண்டை முடிச்சு விட்றதா, சிண்டு முடிச்சு விட்ற வேலையா? இது ஒரு மொழி உணர்வும் இல்லையா? ஆங்கிலத்தை அழிக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப அட்வைஸ் பண்ணுற மாதிரி தமிழ்லேயே நீங்கள் மருத்துவத்தை கொடுங்க, பொரியலை கொடுங்க. நாங்கள் என்ன இட்லிக்கு பொரியல் அண்ணன் சொன்ன மாதிரி இது எங்களுக்கு தெரியாதா? இப்போ நாங்கள் யார் உங்கள்கிட்ட மனு கொடுத்தோம்? இப்போ நீங்கள் தான் எங்கள்கிட்ட மனு கொடுத்துருக்கீங்க. என்ன மனு கொடுத்தாங்க? அவங்க மும்மொழின்னு சொல்லி தேசிய கல்விக் கொள்கைன்னு ஒரு மனுவை கொடுத்தது யார்? எந்த பெரிய மனுஷன்? இப்போ யார்? இப்போ இவரை கேட்டீங்க, நாங்கள் இந்தி திணிக்கவில்லை. இப்போ என்னத்தை தான் ஏன் திணிக்கிறீங்க? 3வது மொழியில் எதை திணிக்கிறீங்க சார்? அது எங்கள் தாய்மொழி சார். இங்கே பாருங்க, உங்கள் வேஷத்தெல்லாம் வேற இவன்ட்டியா போடுங்க, ஏன் பக்கத்தில் உட்காந்து போடாதீங்க. இருமொழி கொள்கைன்னு நாங்கள் சொல்லிட்டோம். நாங்கள் தமிழும் ஆங்கிலமும் எங்களுதுன்றோம். நீ கூட திணிக்கிறேன்னா 3வது மொழி என்னத்தை திணிக்கிறீங்க? அது என்னத்தை தான் திணிக்கிறீங்கன்னு கேட்குறீங்கல்ல. ஏதாவது ஒன்று சொன்னாரா? நீங்கள் எதுக்காக ஒரு வாத்தியார் இருக்காருன்னு கேட்டீங்கல்ல. அதெல்லாம் வரும்போது பார்ப்போம், பேசும்போது வரும், அட்மிஷன் போடும்போது வரும். இவ்வளவும் நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் அவருக்கு ஏதாவது புரிதல் இருந்ததா? எதை பற்றியும் அவருக்கு கவலைப்படல. இப்போ நான் என்ன கேட்குறேன், திணிக்கிறது யார்? மனு கொடுத்தது யார்? இப்போ மொழி உணர்வை வெறியாக்கி விட்டது ஆள் யார்? அமித்ஷா. அதனால தான் நான் சொன்னேன், மொழி வெறியை தூண்டி விட்டவர் அமித்ஷா. இனவெறியை எப்படி தூண்டினார்? அப்போ தமிழினத்தில் தமிழனாக பிறந்த ஒருத்தன் மேலே அக்கறை உள்ள மாதிரி இங்கே பேசுகிறீங்களே. ஒடிஷாவில் 5 முறை நாட்டை ஆண்ட ஒரு தலைவர் நவீன் பட்நாயக். அவர் பக்கத்தில் உட்கார்ந்த யாரும் ஒரு IAS ஆஃபீஸர் தமிழ் பாண்டியன்னு. அவர்கிட்ட நீங்கள் போய் தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன பேசுகிறீங்க? ஒரு தமிழன் பின்னால் நீங்கள் போகிறதா? ஒரு தமிழன் அட்வைஸில் நம்ம வாழ்கிறதா? ஒரு தமிழன் பின்னால் நம்ம நடந்து போகிறோமே, வெக்கமாக இல்லையா? இதெல்லாம் யார் பேசுனது? அமித்ஷா பேசுனார். இல்லைன்னு யாராலும் ப்ரூவ் பண்ண முடியுமா? நான் ப்ரூவ் பண்ணுறேன், எல்லாருக்கும் தெரியும். நம்ம பலமுறை இங்கே பேசியிருக்கோம். அப்படி ஒரு இனவெறியை அங்கே தூண்டினது யார்? அப்போ இனவெறிக்கு தூண்டுறது உங்கள் வேலை. மதவெறியை பற்றி பேசவே வேண்டாம். அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச. அதாவது இப்போ நீங்கள் ஒரு முயற்சி எடுக்கிறீங்கல்ல, நான் வரேன். இந்த தென்னிந்திய கூட்டுக்குழு நடவடிக்கை குழு என்ன மாதிரியாக இதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவீங்க? இப்போ இன்றைக்கே கடிதத்தில் 7 முன்னாள் முதலமைச்சர்கள் அப்படிங்கிற இடத்திற்கு நகர்ந்திருக்கிறது. இன்னும் இதை எப்படி மாற்ற போறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. எங்கள் தலைவர் தமிழ்நாடு வரைக்கும் அழகாக கொண்டு வந்தோம். ஆள வேண்டிய தமிழன் நீங்கள் தானே அடையாளப்படுத்தி தமிழக மக்கள் நிரந்தரமாக உட்கார வச்சுது. எதிரி எங்கன்னு தேடணும். இங்கே யாரும் இல்லை. அதனால் இந்திய அளவில் எதிரியை கண்டுபிடிச்சிட்டோம். உங்கள் பாசிசமும் உங்கள் வர்ணாசிரமும் தான் எதிரி. அதனால் நாங்கள் இனிமேல் அங்கே தான் ஆய்வு நடத்தணும். அதனால தான் நாங்கள் இனிமேல் எங்கள் தலைவன் அங்கே பார்வை சமூக நீதி கூட்டமைப்புன்னு ஒன்று ஆரம்பித்த அன்றைக்கே உங்களுக்கு அங்கே எல்லா பிரச்சனையும் ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நாங்கள் அன்னைக்கு ஆரம்பித்து அதுக்கு தலைவனே இவர் தான்.
அதுலேருந்து இன்னைய வரைக்கும் போராட்டம் தான். இப்போ மட்டும் என்ன, நீங்கள் டீலிமிட்டேஷன் ஒன்று கொண்டு வந்தீங்க. இப்போ நீங்கள் அது சம்மந்தமாகவும் நல்ல கேள்வியை கேட்டீங்க. என்ன விடை வந்தது? இப்போ இவர்கிட்ட ஏதாவது பதில் வந்ததா? அண்ணன் தான் தெளிவாக ஏதாவது புரிகிற மாதிரி சொன்னாரா? நாங்கள் புரிகிற மாதிரி கேள்வி கேட்டோம். என்ன கேட்டோம்? ஐயா, உன் கொள்கை நீ தான் கொண்டு வந்த 51 61 71 மக்கள் தொகையும்ப கணக்கெடுப்ப கடைசியாக விட்டுட்டு எப்போ பாப்புலேஷன் அதிகமாகிடுச்சு, பார்லிமெண்ட் மெம்பர் அதிகமாகிடும், புறா இனிமேல் வீட்டு கூடு கூட வேணாம். அண்ணன் கூட சொன்னார் ரொம்ப அக்கறையாக 2 பெட்ரூமு 3 பெட்ரூமு 4 புள்ள 5 புள்ளன்னாரு. ஐயா, புள்ளையே பெற்றுக்காதங்கிறது தான் உங்கள் கொள்கை. அதை கடைப்பிடிச்சதனோட விளைவு 41 எம்பி சீட்டாக இருந்தது 39 ஆச்சு. அதை பற்றி யாராவது என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? 39 எப்படி வந்தது? இன்றைக்கி அண்ணனுக்கு தெரியும், இந்த பக்கத்தில் இருக்க ஜெனரல் அண்ணனுக்கு தெரியும். இந்த 2 பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கா? 39 பற்றி பேசுனீங்களா? நீங்களும் தமிழன் தானே, நமக்கு அந்த உணர்வு இருக்குல்ல. எப்படி குறைஞ்சிது? உன் கொள்கையை நான் கடைப்பிடிச்சேன், அதனால் நான் மாட்டிக்கிட்டேன். சும்மாவா விட்டீங்க? 25 வயசில் ஆரம்பித்து 75 வயசு கிழமை வரைக்கும் பிடிச்சிட்டு போய் குடும்ப கட்டுப்பாடை பண்ணி விட்டு எங்களை ரோட்டில் விட்டீங்க. குறைஞ்சிட்டோம். அதனோட விளைவு இப்போ அதை மாதிரி ஒரு சிக்கல் வரக்கூடாதுன்னு 25 வருஷம் மறுபடியும் குறையாதுன்னு உள்துறை அமைச்சர் சொல்றாரு. எதை வச்சு சொல்றாரு? அவர்கிட்ட என்ன டேட்டா வச்சு இப்போ டிக்ளேர் பண்ணாரு? இப்போ இவர்கிட்ட கேட்டீங்களா ஏதாவது டிக்ளேர் பண்ணாரா? இவர்கிட்ட கேட்டார் ஏதாவது தெளிவு வந்ததா? இருங்க, அவரு சரி இருங்க சார், நீங்க எப்படி கொண்டு வந்தாலும் எங்களுக்கு தப்பு. ஒரு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சார் இருங்க சார், எந்த டேட்டாவின் அடிப்படையில் 39 ஆனது உங்களுக்கு சொல்ல முடிஞ்சுதா? நான் சொல்றேன்ல, இதனால நீ சொன்னதை கடைப்பிடிச்சதுனால எனக்கு இந்த விளைவு. இன்னைக்கு என்னோட பாப்புலேஷனுக்கும் அதே பிரச்சனை தான் இருக்கு. இன்னும் எனக்கு உன் கொள்கையை கடைப்பிடிச்சதுனால நான் நடுரோட்டில் நிற்கிறேன். இப்போ நீங்கள் எப்படி நிற்கிறீங்க? நான் கடைப்பிடிச்சவன் இங்கே நிற்கிறேன், கடைப்பிடிக்காத உத்தரப்பிரதேசம் ஓஹோன்னு நிற்கிது. என் வரி பணத்தை வாங்கி இழைச்ச புள்ள அதுன்னு சொல்லி கொண்டு போய் அங்கே திணிக்கிறீங்க. இவர் சட்னி சாம்பார் ஃப்ரீயாக கொடுக்குற கதையா? என் வரி பணத்தில் கொண்டு போய் அங்கே ஃப்ரீயாக திணிக்கிறீங்க. அப்போ இது என்ன அர்த்தம்? நாங்கள் அங்கேயே பிச்சுக்கிட்டு நிற்கிறோம். இப்போ நீங்கள் எங்கள் முதல்வர் தெளிவாக தான் சொல்கிறோம். இதை ஏன் நாங்கள் இன்றைக்கி ஆரம்பித்தோன்னு நீங்கள் கேட்டீங்க. நாங்கள் அரசியல் பண்ணுறோமான்னு கேட்குறீங்க. இல்லை, அந்த இடத்துல ஒரு கேள்வி இருக்கு. தேர்தல் வருது, அதனால தான் நீங்கள் பண்ணுறீங்க இதை அப்படின்றது மாதிரி சரவண பெருமாள் ஒரு கோரிக்கையை வச்சார்ல அந்த இடத்துக்கிட்டேயே. இந்த தேர்தலுக்கும் இந்த பாலிசிக்கும் சம்பந்தம் இருக்கா? இதுக்கு இவர்கிட்ட பதில் இருக்கா? இந்த பாலிசியால் 26 தேர்தலில் மாற்றம் வரப்போதா? இது அசம்பிளி. நாங்கள் போராடுறது பார்லிமெண்ட்டில் இருக்க 848 சீட்டை ஏன் கட்டணும்னு கேட்குறோம். அப்படி கட்டின சீட்டில் எங்களுக்கு என்னத்தை ஒதுக்குவே? ஓம் பேச்சை கேட்டதுனால தானே நாங்கள் ரோட்டில் நிற்கிறோம். அப்போ ஒரு முடிவெடு. அப்போ எங்களுக்கு இங்கே 10 ஏற்றிட்டு அங்கே 60 ஏற்றாத. ஏற்றணும்னு முடிவு பண்ணால் மாநில வரியாக என்ன பர்சன்டேஜில் ஏற்றணுமோ ஏற்று. இதெல்லாம் நாங்கள் பாலிசியாக இன்றைக்கி உங்களை கண்டித்து கொடுக்குறோம். 7 மாநில முதல்வர்களுக்கு ஏன் கடிதம் எழுதுகிறோம்? நாமெல்லாம் பாதிக்கப்படுறோம். ஏன்னா நம்ம இந்த விஷயத்தில் ஏமாந்துட்டோம். அதனால நாங்கள் இப்போ இந்த முடிவை இல்லை, நாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் பண்ணுறதுங்கிறது வேற. இன்னொரு 30 வருஷத்துக்கு ஃப்ரீஸ் பண்ணுறது, அவங்க இன்னும் எப்படி இதை பண்ண போகிறாங்க, இது எப்படியா ஒன்றா வரப்போகுதுன்னு தெரியாததுக்கு முன்னாடியே நாம் 30 வருஷத்துக்கு நாமளே ஒரு டெட்லைனை ஃபிக்ஸ் பண்ணுறோம். நாம் ஒரு கூட்டுக்குழுவை, அதாவது எங்கெங்கெல்லாம் பாதிக்கும்னு ஏற்கனவே இருக்கிற ஃபார்முலா அடிப்படையில் பாதிக்கும்னு சொல்கிறோம் இல்லையா? அது இப்படி தான் நடக்கும்ன்றதுக்கு ஒன்றும் நமக்கு தெரியல இல்லையா? அப்படி எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கா? எப்படி தான் நடக்கணும்னு நீங்கள் ஏதாவது சொல்லியிருக்கீங்களா? நாங்கள் கேட்குற அதை ஏற்று சண்டை போடுறோம். எப்படி நடக்கணும்னு நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் இப்படி தெளிவாக அமித்ஷா வந்தார், அழகாக சொன்னார், பேசினார்னு. எங்களுக்கு இதனால் பிரச்சனை வரும்னு தெரியுது. 25 வருஷம் தள்ளி விட்டீங்க. ஏன் தள்ளி விட்டு கொண்டு வந்தோம்? வாஜ்பாய் ஏன் தள்ளி விட்டார்? காங்கிரஸ் ஏன் தள்ளி விட்டுது? என்ன காரணத்துக்காக நீங்கள் ஒதுக்கி விட்டீங்க? அந்த ஒரு காரணத்தை வச்சு தான் இப்போ நாங்கள் இனிமேல் பண்ணுனா ப்ரொபோஷனேட்டாக நாங்கள் ரெடியாக இருக்கோம். எங்களை உட்கார வை சபையில், நாங்கள் முறையாக இருக்கோம், எங்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது, உடனே சீட்டு குறையாது அப்படின்னு சொல்லிட்டா அப்போ என்ன தான் குறையும்? அப்போ எனக்கு 10 ஏற்றுவேன், அங்கே 80 ஏற்றுவீங்க. எதன் அடிப்படையில்? அன்னைக்கு நீங்கள் மக்கள் தொகை அடிப்படையில் கொண்டு வர மாட்டீங்களா? அது என்ன நிச்சயம்? அதுக்கு எதிர்ப்பு நாங்கள் இன்றைக்கே சொல்லுவோம். அப்படி பண்ணுனா நாங்கள் மாட்டிக்குவோம், நீ தப்பிச்சுக்குவேன். அதனால் நாங்கள் தெளிவாக இருக்கோம். இப்போ நீங்கள் பேசலாம், மும்மொழி திணிப்புக்கு வாங்க. அதுக்கு எங்களுக்கு டைமே கொடுக்க மாட்டீங்களே. கடைசியாக பேசினா 5 நிமிஷம் தான் விட்டுருவீங்க. நான் உங்களுக்கான டைமை கொடுத்தேன், அதுக்கு தான் டைமை பார்த்துக்கிட்டே இருந்தேன், அதை சொல்லிடுங்க. நான் திரும்பி கேட்குறேன். அண்ணன் சொல்கிறாரு நாங்க 3வது மொழி இந்தின்னு எங்க சொல்லியிருக்கோம் அப்படின்னு கேட்குறாரு. நான் தான் திரும்பி கேட்டேன் 3வது மொழி என்னன்னு நீங்க சொல்றீங்க சார். வேணாம் சார், ஒரே ஒரு வார்த்தைக்கு முதல்ல சொன்னேன். இப்போ 1 லட்சம் உங்க கையில இருக்கு, நீங்க சொல்லுங்க. அவர் கையில வச்சிருக்காரு, வாங்கிக்கலாம். நீங்க 1 லட்சம் உங்களுக்கு சார்.
நான் இப்ப சொல்றேன், ஹிந்தி தெரிஞ்சா 1 லட்சம் கொடுக்குறாருல. இப்ப அந்த இது ஐபிசி இருந்தா சார் இருங்க, ஐபிசி சிஆர்பிசின்னு நாங்க வக்கீல், எங்க வாயாலே இந்தியை படிக்க விட்டீங்க. இப்ப என்ன சொல்ல விட்டீங்க? ஐபிசின்னு நாங்க இவ்வளவு நாள் சொன்னோம், எங்க ஜட்ஜி உட்கார்ந்தாரு, அவருக்கும் புரிஞ்சுது எங்களுக்கும் புரிஞ்சுது. இப்ப நான் எங்க வாயால நம்ம ஜட்ஜ் பாரத் நியாய மட்டும் தான் ஜட்ஜ் அவரு. இது கேளுங்க சார், மேல இருக்க நீதியரசரை சொல்றேன், கோர்ட்லயே இதே ஆனந்த் வெங்கடேசன் நீதியரசரை வச்சே பேசுவோம். அவர் ஓப்பன்லேயே சொன்னார், இதெல்லாம் என் வாயிலே நுழையாது போயான்னாரு. இல்லைன்னு உங்களால் எடுத்து காட்ட முடியுமா? நாங்கள் அங்கே என்ன பேசுகிறோம்? ஐபிசியிலிருந்து என்ன பண்ணீங்க? பாரத நியாய சங்கீதான்னு போட்டிங்க. அது ஏதோ சங்கீட்டுமாரு வாயில் நுழையாது. இது நீங்கள் சங்கீதான்னு மாற்றினீங்க, அப்புறம் குஷ்புன்னு மாற்றிங்க. எங்களுக்கு அது வேண்டாம். நாங்கள் என்ன கேட்குறோம்? இப்போ நீங்கள் திணிக்கலையா? எங்கள் வாயால் கொண்டு வரலையா? இப்போ இவர் 1 லட்ச ரூபாய் கொடுத்துருவாரா? இதுதான் மேடம் தொடர்ந்து நடக்குது, நடக்க போகுது. வாத்தியாரை கேட்டீங்கல்ல, எதுக்கு வாத்தியாரை நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்க? என் பிள்ளைய கொண்டாந்து சேர்க்குறேன், இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்தி வாத்தியை தவிர எந்த வாத்தியம் இல்லை. நாங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டோம். என்ன தப்பு பண்ணோம்? இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போன்னோம். அன்னைக்கே அடியோட ஒழிப்போன்னு வச்சுக்கிங்க, ஒரு இந்திக்காரன் இருந்திருக்க மாட்டீங்க, இந்தி பிரச்சார சபா இருந்திருக்காது. இதெல்லாம் நாங்கள் விட்டுட்டோம். இன்னைக்கு விளைவு எங்கள் துணை முதல்வர் இன்னைக்கு எடுத்த ஸ்டாண்டு, சனாதனத்தை அடியோடு ஒழிப்போன்ற மாதிரி சொல்லியிருந்தா இன்னைக்கு எங்களுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது. பேசலாம். இப்போ நீங்கள் இந்தி வாத்தியை தவிர எந்த வாத்திக்கும் இங்கே தமிழ்நாட்டில் வேலை இல்லை. அதனால் இப்போ எங்கள் வேலையே நாங்கள் ஒன்று சொல்கிறோம், அதை நீங்கள் கேளுங்க. நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்குறோம். யாரை? நாங்கள் இப்போ அமித்ஷாவை சொல்கிறோம், என்ன இல்லை மோடியை சொல்கிறோம், அமித்ஷாவை சொல்கிறோம், மோடியை சொல்கிறோம். இங்கே பாருங்க, ஒரே ஒரு வார்த்தை, எங்கள்கிட்ட நீ 3வது ஒரு மொழியை படின்னு சொல்கிறீங்கல்ல, எங்களை ஆள்ற நீ தமிழ் படி. தமிழ் படிச்சுட்டு இங்கே வந்து இனிமேல் தமிழில் பேசுங்க. 10 வருஷம் ஆண்டிருக்கீங்க, இத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கீங்க, ஒரு நாள் தமிழ்ல பொதுக்கூட்டம் பேசுறீங்க. அப்படி நீங்க பேசாத போது உங்களை இனிமேல் தமிழ்நாட்டுக்குள்ளே விட மாட்டோம் அப்படின்னு நாங்க சொன்னா என்ன பண்ணுவீங்க? படிக்கிறேன்னா நிதி கொடுக்க மாட்டோம், நீ தமிழ் பேசுறேன்னா தமிழ்நாட்டிலே விட மாட்டோம். பார்த்துருவோமா? நீங்க மோடி கெட் அவுட்னு சொல்றீங்க, அதெல்லாம் வந்து தமிழ்ல போடாம நீங்க அதை ஆங்கிலத்தை பயன்படுத்துறீங்க. அது எங்க இருமொழி கொள்கை. இல்ல போட